நம்ம ஊர் எல்லையில் ஒரு பழமையான கோவில் இருக்கு. காலத்தாலேயே மறந்து போன கோவில். அந்த கோவிலோட கருங்கல் சுவர்களை நிறைய கதைகள் செதுக்கி வச்சிருக்காங்க. கோவிலுக்குள்ளே போனா எப்போ ஓங்கார மந்திரம் கேட்டுட்டே இருக்கும். அந்த மந்திரத்தோட சக்தியால் தான் இந்த உலகம் இயங்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மந்திரத்தோட சக்தி தான் அந்த கோவிலோட தெய்வம். கோவிலோ நடுவில் ஒரு பீடம் இருக்கு. அந்த பீடத்துல தான் ஒரு எண்ணெய் விளக்கு எப்பவும் எரிஞ்சுட்டே இருக்கும். அந்த விளக்கோட ஒளி தெய்வத்தோட அருளை காட்டு நம்பிக்கை. ஆனா இப்போ அந்த விளக்கு காணோம். அதோட ஒளியும் இல்லை. எல்லா இடமும் இருட்டு சூழ்ந்துடுச்சு. கார்த்திக் நம்ம ஊர் பையன். அவனுக்கு சுட்டித்தனம் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு நாள் விளையாட்டுக்கு கோவிலில் போயிருக்கான். அங்கிருந்து அந்த விளக்கு எடுத்துட்டு ஓடி போயிட்டான். அவனோட மனசாட்சி இதெல்லாம் தப்புன்னு சொல்லுது. ஆனா கார்த்தி அதை கேட்கல. அன்னைக்கு ராத்திரி கார்த்திகோட குடும்பத்துக்கு மேல ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி ஒரு சோகம். கார்த்திகோட அப்பா திடீர்னு இறந்து போயிட்டாரு. அப்பா இருந்ததுக்கு அப்புறம் கார்த்திக்கு தாம் பண்ணின தப்பு புரிஞ்சுது. அந்த விளக்க மறுபடியும் கோவிலுக்கு போய் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அவனோட பயணம் தொடங்குச்சு. அடர்ந்த காடுகள், ஆழமான பள்ளத்தாக்குகள், மர்மமாயிருக்கிற கிராமங்கள்னு பல இடங்களுக்கு போனான். கார்த்திகோட பயணம் அவனை மாயாஜால மலைகளுக்கு சூட்டிட்டு போச்சு. அந்த மலைகள் எல்லாம் மூடு பனியாலையும் மர்மங்களாலையும் சூழ்ந்து இருந்துச்சு. அங்க அவன் நிறைய ஆபத்துகளை சந்திச்சான். பேசக்கூடிய விலங்குகள், கொடூரமான பேய்கள்னு பல சவால்கள். அவனுக்கு உதவி பண்ண வந்தது ஒரு ஞானமுள்ள முனிவர். அந்த முனிவரையே பின்தொடர்ந்து வந்துச்சு ஒரு துஷ்ட சக்தி பறவை வடிவத்தில். கடைசியில கார்த்திக் கோவில் அடைஞ்சிட்டான். விளக்கு அவன் கையில் இருக்கு. அவன் முன்னாடி 2 வழிகள். விளக்க மறுபடியும் ஏற்றுதா, இல்லைன்னா அழிச்சுடுதா. தெய்வத்தோட கோபத்துக்கு ஆளாகணுமா, இல்லைனா தான் பண்ணின தப்புக்கு வருத்தப்பட்டு சரி பண்ணுமா. அவன் எடுக்கிற முடிவு தான் அவனோட வாழ்க்கையை மாத்தன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான்.